Welcome to Mighty Medicos. Before entering into the perfect topic of discussion, let us have a small review on some things. Okay, நம்ம வந்துட்டு இந்த இடத்துல 4 திங்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்துட்டு ஓவரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு திஸ் இஸ் fallopian tube. அதுக்கு வந்துட்டு 4 பார்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4 பார்ட்ஸ் இருக்கு. Which is this is called as intramural or interstitial part, isthmus part, ampulla, and இது வந்துட்டு fimbria. இந்த fimbria-லயே பெருசா இருக்க இந்த fimbria-ஓட பேர் தான் வந்துட்டு நம்ம fimbris ovaricus அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க uterine endometrium இருக்கு. ஓகேங்களா, இது வந்துட்டு endometrium which is 3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது எங்க இருக்கு இந்த ஆர்கன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு the whole thing, இங்க இருக்க whole thingமே வந்துட்டு it is a peritoneum அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். And this is an cervix. And here is our vagina. Okay, these are the things which is seen inside internal reproductive organs of females. இந்த 6 விஷயங்கள் தான் இருக்கு. இதுல நம்ம பார்க்க போறது என்ன, எதுக்காக இத பத்தி சம்பந்தம் இல்லாம பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனா வந்துட்டு which is inflammation or infection of this ovary is called as oophorytis அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். And fallopian tube is called as salpingitis அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். And endometrium is called as endometritis அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். And inflammation of peritoneum due to the disease in these organs is called as peritonitis cause பண்ணலாம். And inflammation of cervix is called as cervicitis அப்படின்னு சொல்லலாம். And inflammation of vagina which is either inflammation இருக்கலாம் or infection இருக்கலாம், அது வந்துட்டு vaginitis அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு மேலதான் நான் புதுசா ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, either 1 or 2 or 3 or 4 or 5. ஓகேங்களா, which is oophorytis, salpingitis, endometritis, peritonitis, cervicitis. இது எல்லாமே அண்டர் ஆர், இதுல ஏதோ ஒன்னொன்னு இருக்கலாம், இல்லனா எல்லாமே சேர்ந்து இருக்கலாம். அப்படி இருக்க அந்த டிசீஸ் பேர் தான் நம்ம வந்துட்டு PID சொல்றோம், which is pelvic inflammatory disease. இது எதுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is entirely different from vaginitis. vaginitisக்கும் pelvic inflammatory diseaseக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது தனி டெர்மினாலஜி, அது தனி டெர்மினாலஜி அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கிளியரா தெரிஞ்சுக்கணும். vaginitis வரதுக்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்கு. ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா டியூ டு த பாக்டீரியானால வரலாம், இல்ல புரோட்டோசோவானால வரலாம், இல்லனா மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன் சொல்றேன் ஃபங்கைனால வரலாம். மோஸ்ட் காமன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இஸ் டியூ டு கேண்டிடா ஆல்பிகன்ஸ் which is candidiasis, and புரோட்டோசோவா வந்துட்டு ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ் which is trichomoniasis அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியா which mostly affects is an bacterial vaginosis அப்படின்னு சொல்லுவோம். So today's topic of discussion is all about bacterial vaginosis அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. Entering into the bacterial vaginosis, what is bacterial vaginosis அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, replacement of normal flora which is lactobacillus இருக்கும், that is locally called as Dorsalen bacilli. It is replaced by the bacteria such as Gardnerella mobilincus இல்லனா Ureaplasma ureolyticusனால இது வந்துட்டு replace ஆயிருக்கும், which causes bacterial vaginosis. இதோட ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, most common vaginitis ஆனா which do not causes inflammation. இது வந்துட்டு ஒரு bacterial infection of vagina, but this does not causes any inflammation. இது காஸ் பண்ணாது. அதனாலதான் இந்த type of vaginitis is called as bacterial vaginosis and it is not a vaginitis அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. And it is not sexually transmitted and there will be no itch, எந்த pruritism இருக்காது. இது sexually transmitted disease கிடையாது அப்படிங்கறதுனால ட்ரீட்மெண்ட்ல மேல் பார்ட்னரை ட்ரீட் பண்ண தேவையில்லை. அண்ட் இந்த டிசீஸோட நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மெட்ரோனிடாசோல் வந்துட்டு 500 mg 3 times a day 7 days கொடுத்தா போதும். இதுதான் வந்துட்டு ஆல் அபவுட் வெஜினல் இன்ஃபெக்ஷன்ல பாக்டீரியல் வெஜினோசிஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஆஸ் வி நோ, ஒரு டிசீஸுக்கும் வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் அதோட டெஃபினிஷன் பத்தியும் அண்ட் ரிலேட்டட் கிரைட்டீரியாஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ in relation with bacterial vaginosis, we have criteria called as Amsel's criteria அப்படின்னு சொல்லிட்டு we have one criteria. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு thin white yellow homogeneous discharge will be coating the vagina. vagina கோட் பண்ணிட்டு இருக்கும், பிளஸ் டிஸ்சார்ஜும் வெளியே வரும். அது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் பாத்தீங்கன்னா, டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் தீஸ் பேசில்லை there will be increased pH. ஓகேங்களா, அந்த pH வந்துட்டு
greater than 4.5 இருக்கும். அண்ட் மைக்ரோஸ்கோப்பில வந்துட்டு பாத்தீங்கன்னா க்ளூ செல்ஸ் இருக்கும். க்ளூ செல்ஸ்னா என்ன அப்படின்னா வந்துட்டு வெஜைனல் எபிதீலியல் செல்ஸ் along with the bacilli is called as க்ளூ செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எப்போ நம்ம வந்துட்டு டிஸ்சார்ஜ் இந்த yellowish or thin white டிஸ்சார்ஜ் எடுத்து 10% KOLs ஆட் பண்றோமோ அப்போ அதுல இருந்து ஒரு ஃபிஷி ஓடர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு இந்த ஃபிஷி ஓடர் சொல்லலாம், இல்ல அமைன் ஓடர் வரும்னு சொல்லலாம். அதனால இதுக்கு பேர் அமைன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இல்லனா வாட் தே வில் சே அப்படின்னா வந்துட்டு விர்ஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி 4 கிரைட்டீரியா இருக்கு. இந்த 4 கிரைட்டீரியால பிரசன்ஸ் ஆஃப் 3 கிரைட்டீரியா அவுட் ஆஃப் 4 கன்ஃபார்ம்ஸ் த டயக்னோசிஸ் ஆஃப் பாக்டீரியல் வெஜைனோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நவ் வி ஹேவ் கிரைட்டீரியா கால்ட் மாடிஃபைடு ஆம்செல்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் மாடிஃபைடு ஆம்செல்ஸ் கிரைட்டீரியா. அந்த மாடிஃபைடு ஆம்செல்ஸ் கிரைட்டீரியா என்ன சொல்லுதுன்னா அவுட் ஆஃப் 4 2 கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தாலே we can consider and brand that patient as bacterial vaginosis patient சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. as it is not a sexually transmitted disease, it can be treated with metronidazole 500 mg 3 times a day for 7 days and no treatment is needed for a male partner அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னைக்கு வீடியோல வந்துட்டு பாக்டீரியல் வெஜைனோசிஸ் பத்தியும் அதுக்கான ரிலேட்டட் கிரைட்டீரியா பத்தியும் டீடைலா பேசணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிஐடி பத்தியும் டீடைலா டீல் பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் அதுக்கு அசோசியேட்டட் சைல்ட் ஃபுட் கிளாசிபிகேஷன், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனோட கிரைட்டீரியா அண்ட் ருமேட்டிக் ஃபீவர் அண்ட் ரிவர்ஸ் ஜோன்ஸ் கிரைட்டீரியா, இந்த மாதிரி ஒரு டிசீஸுக்கான டெஃபினிஷன் பத்தியும் அதுக்கு அசோசியேட்டட் கிரைட்டீரியா பத்தியும் நம்ம ரொம்ப ஈஸியாகவும் எல்லாருக்கும் புரியுற விதத்திலும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் மைடி மெடிக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.